மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். 9 கிரகங்கள்ல இது வந்து செவ்வாயோட ஸ்தலம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிற திருக்குறள் இருக்கு. அதாவது எத்தனையோ பேருக்கு குலதெய்வ கோவிலா இருக்கு வைத்தீஸ்வரன். ஏன் குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு கூட இது குலதெய்வ கோயிலா வந்து இங்க வணங்குவாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து நாடி ஜோதிடம் கேட்டுட்டு போவாங்க. நாமளும் போய் நாடி ஜோதிடம் பார்க்க போறோம் நம்மளோட பார்வையில. அண்ட முதல் அப்பனவன் அடிகள் போற்றி அறிவணிந்து ஓர் மகனின் காண்ட பலனை அறிவிக்க பாலகனுக்கு பரிபூரண சங்கு வழி சக்கர ரேகை. வணக்கம். நம்ம இப்ப வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மிக அருகாமையில் இருக்கிற அகஸ்திய மகாசிவ நாடி ஜோதிட நிலையத்துல தான் இருக்கோம். குலதெய்வம் எதுன்னு தெரியாத அவங்களுக்கு எல்லாமே குலதெய்வமா இருக்கிறவர் வைத்தீஸ்வரன். அதை சுத்தி இவ்வளோ நாடி ஜோசியம் இருக்கு. என்ன அது வைத்தீஸ்வரன் கோயில் கிட்ட எதுக்காக இவ்வளோ நாடி ஜோதிடர்கள் இருக்காங்க? ஸோ இதில் யார் யாரெல்லாம் வராங்க, நாடி ஜோசியத்துக்கு என்னெல்லாம் தேவை, அதாவது நம்மளுடைய பெயர் ஜாதகம் அந்த மாதிரி தேவையா, நிறைய விஷயங்கள் நம்ம இவர்கிட்ட பேச போகிறோம். பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வைத்தீஸ்வரன் கோவிலை சுற்றி இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது எப்போ வந்தது, ஏன் வந்தது? இந்த ஓலைச்சுவடிகள்ங்கிறது பழங்கால முனிகள் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள். இந்த காலத்துக்கு முன்னாடியிலிருந்து நம்ம தருமபுரம் ஆதீனங்கிறது தமிழ் வளர்க்கக்கூடிய ஒரு சைவ மடம். அவங்க இதை பாதுகாத்து பேணி காத்து வராங்க. அதன் அடிப்படையில் வந்து இந்த கோயிலில் இந்த ஓலைச்சுவடி பழங்காலமாக இருக்குது, அது நிறுவனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 5 தலைமுறையாக நாடி ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு தலைமுறை வந்து நாடி ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன க்ரைட்டீரியா, அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எப்படி இந்த நாடி ஜோசியத்துக்குள்ளே வர முடியும்? இது வந்து நாடி ஜோதிடங்கிறத விட நாடி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா மொத்தம் 84 லட்சம் பிரிவு எடுக்கிறாங்க. சமுத்திரத்தில், தரையில், விலங்குகளாகவும் பறவைகளாகவும் குருவிகளாகவும் பூச்சிலாகவும் இருக்கிறாங்க. அதை மாதிரி 84 லட்சம் பிறவி எடுத்த பிறகு இறுதியாக இந்த மனித பிறவி எடுக்கிறாங்க. இந்த மனித பிறவிங்கிறது 7 பிறவி. இந்த 7 பிறவியில் வந்து நம்ம நல்ல பலன் செஞ்சு யாருக்கு கெடுதல் பண்ணாமல் இறைவன் வழிபட்டோம்னா 7வது பிறவியில் வந்து அது மீண்டும் இறைவன் போய் சேர்றது தான் வந்து மோட்சம் சொல்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பழங்காலத்தில் முடிவர்கள்லாம் அகஸ்தி ரிஷி, வசிஷ்ட ரிஷி, பிருகு ரிஷி, காகபஜண்டர், அது மாதிரி மொத்த சப்த ரிஷிகள் வந்து இறைவனை வழிபட்டு மேலே வந்து எந்த மாதிரியான கிரக சஞ்சாரங்கள் இருந்துகிட்டு இருக்குது, அந்த கிரக சஞ்சாரங்களின் போது ஒரு மனித உயிரை வந்து பிறவியாக இருக்குது. அவங்க வந்து எந்த கிரகங்கள் எப்படி எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த கிரகத்துடைய பார்வையில் வந்து இந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும், எது நல்ல காலம் எது கெட்ட காலம், எப்போ என்ன செய்யணுங்கிறத பற்றி அந்த ஓலைச்சுவடியில் வந்து அவங்க வந்து கால்குலேஷன் எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஓலைச்சுவடி எழுதும் போது இந்த ஓலைச்சுவடி யாருக்கு பயன்படுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஓலையை வந்து இந்த கைரேகைக்குரிய மனிதருக்கு இந்த ஓலைச்சுவடி பயன்படும், இந்த கைரேகைக்குரிய ஓலைச்சுவடி இவருக்குன்னு எழுதியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருந்தாலும் ஒருத்தரோட கைரேகையும் மாறும். கைரேகைக்கு வந்து பல விதமான வடிவங்கள் இருக்குது. 1108 வடிவங்கள் இருக்குது. அதில் வந்து சில புள்ளிகள், சில சக்கரங்கள், அதன் அடிப்படையில் வந்து ஒரு ரேகையும் வந்து ஒருத்தரும் மாறிடும். அதனால தான் இந்த ஓலைச்சுவடி வந்து இந்த கைரேகைக்குரியவருக்குன்னு அதில் குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க. அப்படி எழுதும் போது இந்த மனிதர் இந்த பிறவியில் இந்த வயசில் வந்து இந்த ஓலைச்சுவடியை பார்ப்பார். நாடி ஜோதிடம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவராக நாடி வந்து பார்க்கறதுனால நாடி ஜோதிடம் அப்படின்னு பெயருது. ஸோ அவர் வந்து அந்த ஓலைச்சுவடியை பார்க்கக்கூடிய காலத்தில் இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்த விவரங்கள், நீ நடக்கக்கூடிய சம்பவங்கள், எது நல்லது எது கெட்டது, எந்த வழியில் போகணும், எந்த வழியில் நம்ம நல்ல வழியில் போனோம்னா இறைவனுடைய வழிபாடு நல்ல தரிசனம் கிடச்சி நம்ம நல்ல வழி வாழலாங்கிறத பற்றி எழுதியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம மெயினாக பார்க்க கைரேகை. அந்த கைரேகை வந்து ஆண்களுக்கு வந்து வலது கை கட்டல் ரேகையும் பெண்களுக்கு வந்து இடது கை கட்டல் ரேகையும் கொடுத்தோம்னா அந்த ரேகையை நாங்கள் செக் பண்ணி அது எந்த ரூபத்தில் இருக்குங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் இந்த ஓலைச்சுவடி எடுத்து அதில் வந்து பார்த்தா அவங்களோட ஃபுல் விவரம் வந்து அவனை ஃபஸ்ட்டு. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரீசன் இருக்கா சார்? ஏன் ஆணுக்கு வலதுன்னும் பெண்ணுக்கு இடதுன்னும் சொல்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? அந்த இதில் தான் அந்த வடிவம் வரும். ஆண்களுக்கு வந்து வலது கையில் அந்த வடிவம் இருக்குது, பெண்களுக்கு வந்து இடது கையில் அந்த வடிவம் இருக்குது. அந்த வடிவத்தை வச்சு தான் நம்ம அந்த ரேகை எடுக்க முடியும். சங்கு ரூபத்தில் இருக்குது, சக்கர ரூபத்தில் இருக்குது, கமல ரூபத்தில் இருக்குது, முடி ரூபத்தில் இருக்குன்னு அந்த 108 வடிவங்கள் இருக்குது. அதில் சில புள்ளிகள் சக்கரங்கள் இருக்குது இல்லையா, அது வந்து பெண்களுக்கு வந்து இடது கையிலையும் ஆண்களுக்கு வலது கையில் தான் கிடைக்குது. ரேகை கொடுத்தவங்களுடைய பெயர், அவங்க தாய் தகப்பனார் பெயர், அவங்களோட பிறந்த தேதி, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார், என்ன ராசியில் பிறந்தார், லக்னத்தில் பிறந்தாருங்கிற விவரங்கள் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த குறிப்பு எல்லாம் வந்து பொருந்தி வரணும். ரேகை கொடுத்த எல்லாருக்கும் அந்த ஓலைச்சுவடி கிடைக்காது. எந்த வயசில் வந்து இந்த ஓலைச்சுவடி கிடைக்கணுங்கிற அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ஓலைச்சுவடி கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி கிடைக்கும் பட்சத்தில் இப்போ இந்த ஓலைச்சுவடியை அவங்களுக்கான ஒரு ஓலைச்சுவடி இது அப்படின்னு சொன்னாக்கா இதில் என்ன எழுத்து எழுதப்பட்டிருக்கு,
இந்த எழுத்துக்களை வந்து பாடல் வடிவிலையும் பாடுவாங்க, ஆமா. அதுக்குரிய ஒரு விஷயமும் எழுதியும் தருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. ஸோ அதுக்கு வந்து அதுக்கு எப்படி ட்ரெயின் ஆறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன் please. இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறது வந்து பழங்கால தமிழ், அதாவது கிரந்த பாஷ் சொல்லுவாங்க. கிரந்த தமிழ் பழங்கால இந்த கல்வெட்டில் இருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பழங்கால தமிழில் எழுதியிருப்பாங்க. இது கவிதை வடிவத்தில் இருக்கும். இந்த கால தமிழில் வந்து மேலே புள்ளிகளாக இருக்கும், இதில் புள்ளி இருக்காது, எல்லாம் கவிதை வடிவத்தில் தான் இருக்கும். இதை படிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆசிரமத்தில் ட்ரைனிங், அதுக்காக நம்ம வந்து சில கோர்ஸ் படிக்க வேண்டியிருக்கு. படிக்கிறதுக்குன்னு சில ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்குது. அவங்களுக்குன்னு சில கற்றுக்கிறதுக்காக சில வருடங்கள் அங்கே இருந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயம் சம்பந்தமாக படிக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு வந்து கல்வி நிலையங்கள் இருக்குது. அங்கே படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மூலயமா தான் அதை படிக்க முடியும். எல்லாராலையும் படிக்க முடியாது, அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அதை படிக்கிறோம். அது எது எங்களோட பரம்பரை தொழில். அது ஏங்க இப்போ ஸ்பெசிஃபிக்காக இங்கே வைத்தீஸ்வரன் கோவிலை சுற்றி மட்டும் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது? அதாவது மெயினாக நான் சொல்கிறது, வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து தான் எங்கள் கோயிலில் அந்த ஓலைச்சுவடிகள் அந்த காலத்தில் வந்து முனிவர்கள் ஓலைச்சுவடி எழுதி ராஜாக்கள்கிட்ட கொடுத்தாங்க. ராஜாக்கள் கோயில் கட்டி அங்கே இதை வச்சு பாதுகாத்தாங்க. அதன் அடிப்படையில் நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து அந்த ஓலைச்சுவடி கிடைச்சிது. இந்த ஓலைச்சுவடி பார்த்தீங்கன்னா வானசாஸ்திரம் சம்மந்தப்பட்டதும் இருக்குது, ஆயுர்வேத மருத்துவம் சம்மந்தப்பட்டதும் இருக்குது. அதுமாரி பல நூறு கொடிகள் ஓலைச்சுவடி எழுதியிருக்காங்க. மனித வாழ்க்கையை பற்றிய சாஸ்திர சம்மந்தப்பட்ட நூல்கள் பல 100,000 வருஷமாக வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்துச்சு. அதனால தான் இங்கே அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எந்த தரப்புல இருந்துலாம் மக்கள் வராங்க? அதாவது ஒரு திருமணம் வேண்டி வருவாங்க, இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக அந்த இதுக்காக வருவாங்க, அப்புறம் வந்து நிறைய தொழில் சம்பந்தமான ஒரு விஷயங்கள். ஒருத்தவங்களுடைய நோக்கங்கள் வேற மாதிரி இருக்கும். வைத்தீஸ்வரங்களும் ஒரு புண்ணிய பூமி. இங்கே வந்து வைத்தியநாதர், தைலாங்கி சுமார் வைத்தியநாதர் இருக்காரு, செல்வங்குத்து சுமார் இருக்காரு. இந்த பூமியில் வந்து கால் வச்சாலே அவங்களுடைய பாதி குறைகள் நீங்கும். அதனால பல ஆயிரம் பேர் இங்கே வந்து அன்றாடம் தரிசனத்துக்கு வராங்க. இப்படி வரும்போது இங்கே நாடி ஜோதின்னு பார்க்குறாங்க. ஒருத்தவங்களுடைய குறிக்கோள் வேற மாதிரி இருக்கும். பல விதமான கஷ்டங்கள் சூழ்நிலை வருவாங்க. அவங்க வந்து கரையை கொடுத்த உடனே நாங்கள் ஓலைச்சுவடியில் வந்துடும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத ஓலைச்சுவடியை சொல்லிடுவாங்க. நாடி ஜோதிடங்கிறது உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீ இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த ஓலைச்சுவடி யதார்த்தமாக பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டு ரிஷிகள் வழிகாட்டுறாங்க நமக்கு, நீ இந்த வழியில் இந்த வழியில் போகக்கூடாது, இது நான் செஞ்ச நல்லதுங்கிறத வழிகாட்டுறாங்க. அந்த ரிஷிகளை வழிகாட்டுறதுங்கிறது நாடி சாஸ்திரங்கிறது பேர். இப்போ ஜோதிடங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 10 குழந்தைங்க பிறக்கும். 10 குழந்தைக்கும் ஒரே ஜாதகம் தான், ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருப்பாங்க. ஆனால் ஒரு குழந்தை பார்த்து நல்லா படிப்பாங்க, ஒரு குழந்தைக்கு படிப்பு வராது, ஒரு குழந்தை செல்வந்தராக இருப்பார், ஒரு குழந்தை ஏழையா இருப்பார். இப்போ ஒரே ஜாதகமாக இருந்தாலும் வாழ்க்கை நிலை மாறுது. அப்போ வந்து ஜாதகம் மட்டும் ஒரு மனிதனை வந்து நம்ம வந்து கணிக்க முடியாதுங்கிறனால தான் இந்த நாடி சாஸ்திரத்தில் வந்து கைரேகை மூலியமாக பார்க்கும்போது பழங்கால ரிஷிகள் வந்து அவங்க கர்ம வினைகள் மூலமா அவங்க அதை வழங்கி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் வந்து வைத்தீஸ்வரன் செவ்வாய் ஸ்தலங்கிறதுனால திருமணம் சம்பந்தமாக வரவங்க அதிகபட்சம் வருவாங்க. திருமணம், கல்வி, குழந்தை பாக்கியம், உடல் வியாதி உடையவர்கள். ஏன்னா வைத்தியநாதர் வந்து இங்கே வந்து மருத்துவராக இருக்கார். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அவங்க இந்த கோயிலில் வந்து வைத்தியநாதர் சித்தாமித்திரத்தில் வந்து குளிச்சுட்டு அங்கே வந்து வைத்தியநாதர் வழிபட்டு அந்த சித்தாந்தருடைய சாப்பிடும் போது அந்த வியாதி அவங்க சரியாகிடும். ஸோ அதனால் வந்து பல தரப்பட்ட வியாதி உடையவர்களோ, அப்புறம் வந்து திருமண தடைப்படக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியம், வீடு மனை அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடையவங்க, வியாபாரம் மாரி ரசாயனம் சம்பந்தப்பட்டது, மருத்துவம் சம்பந்தப்பட்டது, அந்த மாரி அதெல்லாம் அதிகபட்சம் வருவாங்க. கர்ம வினைகள் சம்மந்தமாக அவங்களுக்கு சில தோஷங்கள் இருக்கும். அது சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு கர்ம வினைகள் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதற்கு நீங்கள் வந்து இந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணுங்க, இந்த மாதிரி விரதம் அனுசரிங்க, இந்த மாரி தானம் தர்மம் பண்ணுங்க. அதுக்காக அந்த மாரி வந்து இந்த உபாயங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறதுனாலையும், விரத முறை அனுசரிக்கிறதுனாலையும், தான தர்மம் பண்ணுறதுனாலையும் அந்த குறைகள் நீங்கி அந்த காரியம் நடக்கும் உங்களுக்கு. நான் வெளியில் கேள்விப்படும் போது ஒருத்தர் உள்ளுக்குள்ளே நுழையும் போதே அவர் எந்த ஊர்லேருந்து வராரு அப்படிங்கிறது முதல் கொண்டு சொல்கிறாங்க, அவங்க முகத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இத்தனை ஜோதிடர்கள் இருக்கும்போது இந்த நாடி ஜோதிடர்கிட்ட தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது கூட நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாமா? நாங்கள் காலையில் எழுந்துச்சு இந்த இறை வழிபாடு செஞ்சுட்டு குருவை வழிபட்டுட்டு ஓலை எடுக்கும் போது சில திசைகள் இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த திசையிலேருந்து இருக்கக்கூடியவங்க வர வாய்ப்பு இருக்குது, வடக்கு திசையிலேருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, தெற்கு திசையிலேருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது எங்களோட குரு அருள், இறைவன் அருள் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். அந்த ஓலைச்சுவடியை நாங்கள் வந்து எடுத்து வைப்போம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ஓலைச்சுவடி நம்ம பயன்படும், இந்த ஓலைச்சுவடி சம்மந்தப்பட்டவங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஒரு அருள் மூலயமா எங்களுக்கு அது உணர்ந்து நாங்கள் எடுத்து வச்சிருப்போம். அந்த ஓலையை அது கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும். அப்படி சில சமயத்தில் மாறும்போது இங்கே வந்து நாங்கள் இல்லை, எங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் வந்து
வேற அலுவலகத்துக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓ, அந்த ஓலை இல்லைன்னா நீங்க வேற எங்க கூட ரெஃபர் பண்ணுவீங்க? ஆமா, இங்க எங்கள்கிட்ட இல்லை, நீங்க அந்த அந்த வேற மற்ற அலுவலகத்தை சந்திச்சு பாருங்கன்னு சொல்லுவோம். நிறைய சம்பவம் நடந்திருக்கு அந்த மாரிலாம். கர்நாடகத்துல நிறைய பக்தர் வருவாங்க. வரும்போதே அவங்கள வந்து நீங்க இந்த திசையில வந்திருக்கீங்க, இந்த காரணத்துக்காக வந்திருக்கீங்கிறத நாங்க சொல்லும் போது ஒரு 50-60% அவங்களுக்கு வந்து சரியா இருக்கும். அந்த முகத்தை பார்க்கும் போதும் அவங்க வரும்போதும் அந்த முக சாஸ்திரத்திலே வந்து சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. கரையை பார்த்தோன்னே நமக்கு சில விஷயங்கள் புரியும். நீண்ட காலத்துக்கு பிறகு வரக்கூடிய பலன்கள், சில பேருக்கு சமீபத்தில் நடக்கக்கூடிய பலன்கள்லாம் கூட வரும். கர்நாடக ஸ்டேட்ல இருந்து வந்தார், மிகப்பெரிய அரசியல் பிரமுகர் அவர். அவர் வந்து யதார்த்தமா வந்து பெண்ணுக்கு வந்து திருமணம் எப்படி நடக்கும்ங்கிறத சம்பந்தமா கேட்டாரு. அவங்களுக்கு பார்க்கும்போது அந்த உளைச்சல் சொல்லியிருக்காங்க, உங்க பெண்ணுக்கு திருமணம் வந்து அவங்க மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு மதம் மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்ல பையனா கிடைப்பாரு, ஆனா சில சங்கடங்கள் மூலியமா நடக்கும்னு சொல்லி வந்துச்சு. அதை அவங்க நம்பவே இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்புற மேலே என் பொண்ணு அப்படிப்பட்டவங்க கிடையாது சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் வருத்தமா போயிட்டாங்க. போன பிறகுதான் அவங்க பொண்ணுகிட்ட வந்து பேசுனதுல அந்த அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு மேல விருப்பம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப வந்தாங்க. வந்து என்னங்க இது மாரி ஆயிடுச்சு, செய்யலாமா போலாமான்னு பார்க்கும்போது, அதுக்கு இது மாதிரிலாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுமாரி ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க குழந்தை பாக்கி, நீண்ட வருஷமா குழந்தை பாக்கி இல்லாத வந்தாங்க. அவங்க வந்து வந்த உடனே உளைச்சல் வந்துருச்சு உங்களுக்கு. நீங்க இந்த மாரி தான் ஒரு பிரச்சனை வந்திருக்கீங்க, நிறைய ஏற்கனவே தடைப்பட்டிருக்கோம். நீங்க வந்து இப்போ கர்ப்பமா இப்ப நீங்க கர்ப்பமா இருக்கீங்க, சன்னிதியில நீங்க வந்து வைத்தியநாசல காலை வச்ச உடனே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அதன் பிறகுதான் அவங்க போய் மருத்துவரை வந்து கலந்து வளர்ச்சி போதுதான் அவங்க கன்சீவா இருக்காங்க அவங்களுக்கே தெரியும். இதுல முற்பிறவியில என்னவா இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஓலைச்சுவடியில வருமா? கண்டிப்பா மேடம். ஓலைச்சுவடியில இருந்து ஒரு விசேஷமா அதுதான். ஆத்மா வந்து 84 லட்சம் பிறவி எடுத்த பிறகு இந்த மனித பிறவி எடுக்கிறாங்க. மனித பிறவி மொத்தம் 7 பிறவி. அவங்க கைரேகை கொடுத்த உடனே இந்த 7 பிறவில வந்து இவர் எத்தனாவது பிறவி, 3வது பிறவியா, 5வது பிறவியா, இல்ல கடைசி 7வது பிறவியாங்கிறது அந்த ஓலைச்சுவடியில வந்துடும். அப்படி வந்து நான் அதை சொன்னேன், இந்த கர்ம வினைகள் என்ன கேட்டீங்கன்னா, முன் ஜென்மத்தில் நம்ம செய்த தவறுகள், தெரியாம செய்த தவறுகள் மூலயமா தான் நமக்கு இந்த ஜென்மத்துல வாழ்க்கை அமையுது. நம்முடைய முன் ஜென்ம கர்மாங்கிறது தான். ரெண்டாவது வந்து நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தகப்பனார்கள் அவங்க செய்த நல்ல காரியங்கள், அந்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம தாத்தாவோட தாத்தா நல்ல காரியம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்க ஓலைச்சுவடியில வந்து இவங்க வந்து எத்தனாவது பிறவி, இந்த மனித 7 பிறவியில வந்து எத்தனாவது பிறவி எடுத்திருக்காரு, இதுக்கு முன்னாடி எடுத்த என்ன பிறவியில என்ன மாதிரி இருந்தாங்க, முன் பிறவியில வந்து ஒருத்தர் வந்து ஒரு பணக்காரரா இருந்து ஏழையை துன்புறுத்தினாரு, அவங்களுக்கு ஏழை மக்கள் சொத்துக்களை அபகரிச்சாரு. அப்படிங்கும் போது இந்த ஜென்மத்துல அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சொத்து பிரச்சனை, கடன் தொல்லை, இவங்க சொத்தை வந்து மற்றவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க, அதனால கஷ்டப்படுறாருங்கிற மாதிரி பலன்கள் இந்த ஜென்மம் நடந்துகிட்டு வரும். அதுக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு சில வழிபாடுகள், இந்த மாதிரி தானங்கள் தர்மங்கள் செஞ்சீங்கன்னா அது சரியா போகுங்கிறத ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதன்படி நம்ம செய்யும் போது அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைஞ்சு வாழ்க்கையில மீண்டும் நல்ல நிலைமை அடைவாங்க. ஒருத்தர் வந்து இது பண்ணாங்கன்னா அதை எடுத்து நீங்க கரெக்டா எப்படி படிப்பீங்க? எங்களுக்காக ஒன்று நீங்க படிச்சு காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த திசையில் இருக்கக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஓரளவுக்கு நாங்க கணிச்சு எடுத்து வச்சிருப்போம். அப்படி வந்து அவங்க வரும்போது ரேகை கொடுப்பாங்க. அந்த ரேகை கொடுத்தோன்னா நாங்க வந்து அந்த ஒரு கட்டுலையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பண்டில் சொல்லுவாங்களே கட்டுல, இந்த ரேகைக்குரிய உங்களுக்கு ஓலையில் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. இப்போ வந்து சங்கு சக்கர ரூபம் அப்படின்னா இந்த கட்டு சொல்லுவாங்க. இது இந்த பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மணி மகட ரூபம் அப்படிங்கிற உள்ளவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவங்க வந்து ரேகை கொடுக்கும், இது ஆணா பெண்ணா, இது வந்து ஆண்களுக்குரிய கட்டு, இது பெண்களுக்குரிய கட்டுங்கிறத சில இதுல விதங்கள் இருக்கு. அதை வச்சு நம்ம ஓலைச்சுவடி எடுக்கிறோம். இப்போ இந்த ஓலைச்சுவடி எடுக்கும்போது நம்ம எடுத்து படிக்கும் போது பாருங்க, அதுல வந்து இது எழுதியிருக்கு பாருங்க. இது வந்து கிரந்த பாஷைங்கிறது தமிழ் பாஷை தான். இது வந்து கவிதை வடிவத்தை எழுதியிருக்காங்க. ஓகேங்க. அண்ட முதல் அப்பனவன் அடிகள் போற்றி அடிபணிந்து ஓர் மகனின் காண்ட பலனை. அதாவது வந்து எல்லாம் வல்ல சங்கர் பகவான் பார்வதி மாதாவின் பொற்பாதங்களை அகஸ்திய ரிஷி வழிபாடு செஞ்சு உங்களுடைய பலன் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அறிவிக்க பாலகனும், அதாவது வந்திருக்கக்கூடிய ஆண்மகன் வந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அவர் இங்க இருக்கிற இடத்துல இருந்து தென் திசையிலிருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அறிவிக்க பாலகனுக்கு பரிபூரண சங்கு வழி சக்கர ரேகை, அவருடைய ரேகையை பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வந்திருக்கிறவருக்கு இந்த ரேகை பெயர் சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட வயது, நூல் நோக்கம்னா இந்த ஓலைச்சுவடியை பார்க்கும்போது உங்களோட வயது வந்து இப்போ இதில் வந்து வயசு படி பார்த்தீங்கன்னா 54 வயது மதிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவருடைய பெயர் அடுத்து அவங்களோட பெயர் வருது. அவங்களோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இறைவனுடைய பெயராக இருந்தால் நேரடியாக இறைவன் பேர் கொடுத்துருவாங்க. மற்றபடி நவீனமான பேரை, இந்த காலத்துக்கு நவீன பேராக இருந்ததுன்னா
அது எந்த எழுத்துல ஆரம்பிக்கும், வல்லின எழுத்து ஆரம்பிச்சு எந்த எழுத்துல முடியும், எத்தனை எழுத்து பேருங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து இப்போ இது வந்து இறைவன் பேர் தான் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து குன்றின் மேல் அமைந்திருக்கக்கூடியவன் பேர் சொல்லியிருக்காங்க. அது முருகனோட பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அவங்க எந்த காரணத்துக்கு வந்திருக்காங்கிறத பற்றிலாம் அடுத்தது மேலே வரும். நீங்கள் அந்த மாரி இந்த விஷயத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிட்டு அரசியல்ல இருக்கவங்க கூட வந்து உங்ககிட்ட நாடி ஜோசியம் பார்க்கறது உண்டா?